கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு? இன்னைக்கு பொதுப்படையா கிறிஸ்தவர்களுடைய பேர் வந்துருது. எவன் தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பண்ணாங்கன்னு சொல்லிடுறாங்க. இடையில கூட நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தவறு செய்யும் போது மற்றவருடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, மக்களுடைய புரிதல், ரட்சிக்கப்படாத மக்களுடைய புரிதல் கிறிஸ்தவர்கள் தான் இந்த தப்பு பண்ணாங்க. நான் இதன் வாயிலா ஒரு விஷயம் சொல்றேன். பாவம் செய்யற எந்த ஒரு மனிதனும் தெரிந்து, நல்லா கவனிங்க, தெரிந்து இது பாவம்னு தெரிந்து ஒரு மனிதன் செய்வானா என்றால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்கள், நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவர்கள், எழுத்து போல இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிடுங்க. ஆவிக்குரியவர். இப்ப நிறைய பேர் இந்த வார்த்தையை தான் உச்சரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஆவிக்குரியவர். இந்த ஆவிக்குரியவர்களுடைய ஒரு டெபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர் நான் சொல்றேன். கிறிஸ்து அவர். சரிங்களா? இப்ப பாருங்க, இத சேர்த்து நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையான புரிதல் என்னன்னு கேட்டா, கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை எதுக்குள்ள வருதுன்னு கேட்டா அபிஷேகம்னு வருது. அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை யார் தருவா? ஆவியானவர் தருவார். ஆமென். ஆவியானவர் தருவார். பாருங்க, கிறிஸ்து, அதை யார் கொடுக்கிறது? அபிஷேகம். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துன்னா என்ன அப்படின்ற பொருள் உங்களுக்கு தெரியும். அபிஷேகம். அபிஷேகத்தை யார் தரக்கூடும்? ஆவியானவர். அப்ப ஆவியானவர் தந்த ஒரு சபை பாருங்க, அவனை பார்த்துதான் ஆவிக்குரியவர்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, கிறிஸ்து என்றால் அபிஷேகம். அபிஷேகத்தை யார் தருவா? ஆவியானவர். அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவனாக மாற முடியும். நீங்க கிறிஸ்தவன்னு சும்மா போற போக்குல எல்லாம் அடிச்சு விட்டு போயிடக்கூடாது. வாயில வர்றதை விட்டு அப்படியே சொல்லிடுற அவன் கிறிஸ்தவன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவன் ஆவிக்குரியவன், ஆவியானவரை தரித்தவன். கிறிஸ்தவன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். அப்போ ஒரு சபையை பார்த்து நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த சபை சொல்லுது அது அபிஷேகம் நிறைந்த சபைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம் இருக்கக்கூடிய சபையில், நல்லா கவனிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். அபிஷேகம் பிளஸ் சபையில இன்னைக்கு என்ன தலை விரித்து ஆடுகிறது அப்படின்னு கேட்டா பாவம். என்ன தலை விரித்து ஆடுகிறது? பாவம். பாவம் என்ற என்ன? இன்னைக்கு பாவம்ன்றது ஒரு பொது சொல். பாவத்துல பல வகை உண்டு. சரிங்களா?